ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சில்லுன்னு இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுட சுட ஏதாவது சாப்பிடணும் இல்லை குடிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் ஜவ்வரிசி பாசிப்பருப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூடாக ஈவினிங் டைமில் டீ காஃபிக்கு பதிலாக இது போல் பாயசம் செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். வாங்க இப்போ ஜவ்வரிசியை வச்சு ரொம்பவே டேஸ்டியாக பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு இந்த குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் தான் எல்லா பொருளுமே நான் அளந்து சேர்த்துக்க போகிறேன். முதல்ல அரை கப் பாசிப்பருப்பை சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா ஒரு 2-3 முறை கழுவி எடுத்துக்கிறேன். தண்ணியில் பருப்பை வந்து நல்லா இப்போ நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போது பருப்பு வேகிறதுக்காக மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, பருப்பு வேக மட்டும் நம்ம தண்ணி சேர்த்தா போதும். 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்தால் போதும், கரெக்டாக இருக்கும். பாசிப்பருப்பை நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் கேஸ் ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லத்தில் தூசிக்கல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முதல்ல வெல்லத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம சேர்த்துக்க போகிறோம். வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன், ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு இந்த பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுட்டு வெல்லத்தை நல்லா நான் கரைச்சி எடுத்துக்க போகிறேன். வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுமே நான் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன். வெள்ளை கரைசலும் ரெடி ஆகிடுச்சு. 3-4 விசில் விட்டுட்டு பாசிப்பருப்பை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். கரெக்டாக இருக்குது பாருங்கள், எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லாமல் பருப்பு வேகிறதுக்கு மட்டும் தண்ணி வந்து கரெக்டாக வச்சுருக்கோம். சும்மா லைட்டாக கரண்டில் இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. ரொம்பவும் முழுசாக பருப்பு இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம பாயசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே நான் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். பாயசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நெய் சேர்க்கணும்னு இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக நம்ம சேர்த்தோம்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு கூட நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடேறினதும் முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சையோட அளவு வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு முந்திரி வறுப்பட ஆரம்பித்ததும் உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் பாதாம் பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். திராட்சை இந்த மாதிரி நெய்யில் நல்லா பொரிஞ்சு வந்ததும் எடுத்துக்கிறேன். நான் நெய்யை விட்டுட்டு வெறும் முந்திரி திராட்சையை மட்டும் நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே ஜவ்வரிசி சேர்த்து வறுத்துக்க போகிறேன். நீங்கள் மாவு ஜவ்வரிசி அப்படி இல்லைனா இந்த மாதிரி கண்ணாடி ஜவ்வரிசி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கெட்டி ஜவ்வரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நான் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இந்த கெட்டி ஜவ்வரிசி, அதாவது இந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடியாகவும் இருக்குது, கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸில் கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசியை சேர்த்துட்டு இந்த நெய்யிலேயே நல்லா வறுத்துக்க போகிறேன். நீங்கள் ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யலாம். அப்படி ஊற வைக்க நீங்கள் மறந்துட்டீங்க, டைம் இல்லை, டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கடாயில் ஜவ்வரிசியை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேக வைக்கும் போது சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசி நம்ம சேர்க்கும் போது எப்படி இருந்துச்சு, இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், நல்லா வெள்ளையாக பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி சேர்த்துருக்கிற எல்லா ஜவ்வரிசியும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட இப்போ தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அப்படி இல்லைனா முன்னாடியே நீங்கள் ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வேக வைக்கணும். இந்த 2 ஆப்ஷனில் எது ஈஸியோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். குறைஞ்சது 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணாலே போதும், ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சம் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், வெந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ நல்லா சாஃப்டாக சூப்பராக ஜவ்வரிசி வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பை நான் சேர்த்துக்கிறேன். பாயாசம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. முதல்ல ஜவ்வரிசியோடு சேர்த்து நல்லா இந்த பாசிப்பருப்பை கலந்து கொடுத்துக்கலாம். பாசிப்பருப்பும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரியணும், ரொம்பவும் குழைய மசிச்சிடாமல் ஒன்றும் பாதியமாக நீங்கள் மசிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இது கூட கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளை கரைசலை சேர்த்துக்க போகிறேன்.
இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி வடிகட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்ல சுத்தமான வெல்லம் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கரைச்சிட்டுலாம் சேர்க்க வேண்டியதே இல்லை. அப்படியே வெல்லத்தை வந்து பொடியாக இடித்து எடுத்துட்டு பாயாசத்தில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த இனிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்புலையும் ஜவ்வரிசிலையும் இறங்கணும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து வெள்ளை கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா குக் பண்ணிக்கிட்டேன். இப்போது இது கூட வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டே பால் சேர்க்கும் போது திரிஞ்சு போயிடும் பாயாசம். அதனால் கடைசியாக நம்ம பால் சேர்த்து குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு இப்போ நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பாயாசம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பாலோட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக வேணாம், 1 கப்பே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜவ்வரிசி வேக வைக்கும் போதே நீங்கள் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது பேக்கெட் பால் இல்லை பசும்பால் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பாலை வந்து பார்த்தீங்கன்னா நான் முதலே காய வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காய வச்ச பால் தான் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ பால் சேர்த்ததுமே பாருங்கள் பாயாசம் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நல்லா சுட சுட குடிக்கும் போது இதே பதத்தில் இருக்கும். ஆனால் கொஞ்சம் சூடு ஆற ஆற வந்து பார்த்தீங்கன்னா பாயாசம் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு போயிட்டே இருக்கும். பாயாசம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் பால் தண்ணியெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சுட சுட குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சி. கடைசியாக இப்போ இது கூட பால் சேர்த்து கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நெய்யில் வறுத்து எடுத்து வச்ச இந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு பால் சேர்த்ததுக்கப்புறமா குக் பண்ணால் போதும். அதுக்கு மேலே ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. பால் வந்து திரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா டேஸ்டியாக ஜவ்வரிசி பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். வெறும் ஜவ்வரிசி மட்டும் வச்சு செய்யாமல் கூட கொஞ்சம் பாசி பருப்பையும் நம்ம போட்டு செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டில் இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.